வெல்கம் டு கேபிஎல் மாஸ்டரி அகாடமி. இந்த வீடியோவில் பகுதியில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற தலைப்பில் கலைகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் சிறுகதை நூல்கள் ஆசிரியர்கள் பொறுத்துக்க அதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து லிங்க் கொடுத்துருங்க, அதில் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனாலும் இந்த வீடியோ எண்டு ஸ்க்ரீனில் பிளேலிஸ்ட்டில் எல்லா வீடியோஸும் தொகுத்து கொடுத்துருப்போம், நீங்கள் அதுலேயும் கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோவில் கலைகளை பற்றி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கலைகளில் சிற்பக்கலை, ஓவியக்கலை, பேச்சுக்கலை, திரைப்படக்கலை இது சம்மந்தமாக தான் பார்க்க வரோம். இதில் 2012 2025 வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் அடிஷ்னலாக ஒரு சில விஷயங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க ஸ்கிப்னால் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஓகே, இதில் நான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சிற்பக்கலை. சிற்பக்கலைனா என்ன அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு 2 லைனில் பார்த்துடலாம். சிற்பக்கலை அப்படிங்கிறது கல், மரம், உலோகம், களிமண் போன்ற பொருள்களை எல்லாம் பயன்படுத்தி மனிதர்கள் அல்லது விலங்குகள், கடல்கள் போன்ற உருவ வடிவங்களை செதுக்கியோ அல்லது வடித்தெடுக்கும் ஒரு கலை தான் சிற்பக்கலைன்னு சொல்கிறோம். சிற்பக்கலையில் 2 வகை இருக்குது. ஒன்று முழு உருவ சிற்பக்கலை, 2வது புடைப்பு சிற்பக்கலை. முழு உருவ சிற்பங்கள் அப்படின்னா ஒரு உருவத்தினுடைய முன்பகுதியும் சரி பின்பகுதியும் சரி தெளிவாக தெரியும் வகையில் முழு உருவத்தோடு அமைந்த சிற்பங்கள் தான் முழு உருவ சிற்பங்கள்னு சொல்கிறோம். அதுவே புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னா உருவத்தினுடைய முன்பகுதியை மட்டும் செதுக்கி வச்சுருப்பாங்க. அதாவது உருவத்தினுடைய முன்பகுதியை மட்டும் தெரியும் வகையில் அமைக்கப்பட்ட சிற்பம் தான் புடைப்பு சிற்பங்கள்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ அடுத்தது நம்ம கொஸ்டின்ஸ் போயிடலாம். இதில் வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, சமண மதத்தில் சில சிற்பங்கள் டேஸ் உடையவனாக காண கிடைக்கின்றன. சமண மதத்தில் சில சிற்பங்கள் அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் உடையவனாக காண கிடைக்கின்றன. அடுத்தது 2வது கொஸ்டின், கழுகுமலை வெட்டுவான் கோவில் சிற்பங்களை அமைத்தவர்கள் யார்? கழுகுமலை வெட்டுவான் கோவில் சிற்பங்களை அமைத்தவர்கள் பாண்டியர்கள். பாண்டியர்கள் வந்து வேறு எங்கெங்கெல்லாம் அவங்க சிற்பங்களை அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நோட்ஸில் கொடுத்துருப்பேன். பாண்டியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருமயம், பிள்ளையார்பட்டி, குன்றக்குடி, திருப்பரங்குன்றம், அப்புறம் கோவில்பட்டிக்கு மேற்கே உள்ள பகுதியில் உள்ள கழுகுமலை வெட்டுவான் கோவில், இதான் இப்போ கொஸ்டின்ஸில் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வந்து பாண்டியர் காலத்தில் அமைக்கப்பட்ட சிற்பங்கள். திருமயம், பிள்ளையார்பட்டி, குன்றக்குடி, திருப்பரங்குன்றம், அப்புறம் கோவில்பட்டிக்கு மேற்கு உள்ள பகுதியில் உள்ள கழுகுமலை வெட்டுவான் கோவில், இதை நம்ம கொஸ்டினில் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வந்து பாண்டியர் காலத்தில் அமைக்கப்பட்ட சிற்பங்கள். அடுத்தது 3வது கொஸ்டின், சிற்பக்கலை குறித்து தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்கம் வெளியிட்ட நூலை கண்டறிக. சிற்ப செந்நூல். சிற்பக்கலை குறித்து தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்கம் வெளியிட்ட நூல் அப்படின்னா சிற்ப செந்நூல். அதே தமிழ்நாடு அரசு சிற்ப கல்லூரி நடத்தி வந்த இடம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது மாமல்லபுரம். நோட்ஸில் கொடுத்துருக்கேன், இதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்தது 4வது கொஸ்டின், நாயக்கர் காலத்தில் சிறந்து விளங்கிய சிற்பக்கலை எது? நாயக்கர் காலத்தில் சிறந்து விளங்கிய சிற்பக்கலை அப்படின்னா தந்த சிற்பக்கலை. இப்போ நாயக்கர் காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க எங்கெங்கெல்லாம் வந்து சிற்பக்கலை அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறத நோட்ஸில் கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அவங்களோட சிற்பங்களை அமைச்சிருப்பாங்க. அப்புறம் ராமேஸ்வரம் பெருங்கோவில், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில், கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோவில், திண்டுக்கல் அருகே உள்ள தாடிக்கொம்பில் உள்ள பெருமாள் கோவில், அடுத்தது பேரூர் சிவன் கோவில். ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாயக்கர் காலத்தில் அமைக்கப்பட்ட சிற்பங்கள் அமைச்சிருக்காங்க. அடுத்தது 5வது கொஸ்டின், யானையின் உருவத்தை செதுக்குவதில் கைதேர்ந்த சிற்பிகள் யார்? யானையின் உருவத்தை செதுக்குவதில் கைதேர்ந்த சிற்பிகள் அப்படின்னா அது பல்லவர் காலத்து சிற்பிகள். அடுத்தது 6வது கொஸ்டின் என்ன, தட்சிணமேரு என்று ராசராசனால் அழைக்கப்பட்ட கோவில் எது? தட்சிணமேரு என்று முதலாம் ராசராசனால் அழைக்கப்பட்ட கோவில் தஞ்சை பெரிய கோவில். சரிங்களா, இந்த தஞ்சை பெரிய கோவிலை தான் வந்து தட்சிணமேருன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அடுத்தது, கோவில்களில் 4 புறங்களிலும் 4 கோபுரங்கள் எழுப்பும் மரபு யார் காலத்தில் வந்து தொடங்கியது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 2ஆம் குலோத்துங்க சோழன். சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கும், அப்புறம் அந்த ராமேஸ்வரன் சிவன் கோயிலில் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய கோயில்கள் இருக்குது. அப்புறம் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் கூட இருக்கும். கோவில்களில் 4 புறங்களிலும் 4 கோபுரங்கள் எழுப்பும் மரபு யார் காலத்தில் தொடங்கியதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா 2ஆம் குலோத்துங்க சோழன். ஓகே, அடுத்தது 8வது கொஸ்டின், தமிழகத்தில் இன்று காணப்படும் குடைவரை கோவில்களில் மிகவும் பழமையான கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ குடைவரை கோவில்கள் நிறைய இருக்குது, அதில் ரொம்ப பழமையான கோவில் அப்படின்னா அது வந்து பிள்ளையார்பட்டி தான். பிள்ளையார்பட்டி மிகவும் பழமையான குடைவரை கோவில்கள் ஒன்று. அதாவது தமிழகத்தில் இன்று காணப்படும் குடைவரை கோவில்களில் மிகவும் பழமையான கோவில் எங்குள் உள்ளது அப்படின்னா பிள்ளையார்பட்டி. சரி, ஓகே. அடுத்தது
இதோட வந்து சிற்பக்கலை முடிஞ்சு அடுத்து ஓவியக்கலை. இப்போ ஓவியக்கலை அப்படின்னா அதில் உள்ள கொஸ்டின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி அதை பற்றி என்ன அப்படின்னு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் 2 லைனில் பார்த்துடலாம். ஆயக்கலைகள் 64, அதில் இந்த ஓவியக்கலையும் ஒன்று. அதாவது இந்த ஓவியக்கலை அப்படிங்கிறது காண்போருடைய கண்ணையும் கருத்தையும் கவர்ந்திருக்கும் ஆற்றல் வந்து இந்த ஓவியத்திற்கு உண்டு. ஒரு கருத்தை பேச்சாலும் சரி எழுத்தாலும் சரி வெளிப்படுத்துவதை காட்டிலும் ஒரு ஓவியத்தால் மிக நுட்பமாக புரிய வைத்துவிட முடியும். ஸோ அதனால தான் ஓவியத்தை நுண்கலைகள் முதன்மையாக கருதப்படுகிறது. இது வந்து கொஸ்டினில் கூட கேட்டிருப்பாங்க. இத்தகைய சிறப்புமிக்க இந்த ஓவியக்கலை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோட கொஸ்டின்ஸை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே. இப்போ ஓவியக்கலை, இந்த ஓவியக்கலை எந்த நூற்றாண்டில் தோன்றியது? ஏறக்குறைய கிபி 7ஆம் நூற்றாண்டு. ஓவியக்கலை எந்த நூற்றாண்டில் தோன்றியதுன்னு கேட்டாங்கன்னா கிபி 7ஆம் நூற்றாண்டு. சரிங்களா? அடுத்தது 2வது கொஸ்டின். சங்க காலத்தில் ஓவியத்தை எவ்வாறு அழைத்தனர்? சங்க காலத்தில் ஓவியத்தை எவ்வாறு அழைத்தனர்? கண்ணெழுத்து. ஓவியத்துக்கு வந்து கண்ணெழுத்து, எழுத்து, சித்திரம், இப்படி பல பெயர்கள் இருக்கு. ஸோ சங்க காலத்தில் ஓவியத்தை எவ்வாறு அழைத்தனர்? கண்ணெழுத்து. எழுத்து என்பதன் பொருள் யாது? எழுத்து என்பதன் பொருள் ஓவியம். அடுத்தது 4வது கொஸ்டின். சித்திரக்கார புலி என அழைக்கப்படுவர் யார்? சித்திரக்கார புலி என அழைக்கப்படுவர் முதலாம் மகேந்திரவர்மன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா சிற்பக்கலையிலும் சரி ஓவிய கலையிலும் சரி சிறந்து விளங்கியிருப்பார். ஸோ அதனால தான் இவருக்கு வந்து சித்திரக்கார புலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தட்சிண சித்திரம் என்ற நூலுக்கு உரை எழுதியவர் யார்? மகேந்திரவர்மன், முதலாம் மகேந்திரவர்மன். ஓகே. அடுத்தது 6வது கொஸ்டின். நோக்கினோர் கண்ணெடுத்தே தம் தொழில் நிறுத்துவோர் என ஓவியருக்கு இலக்கணம் வகுத்தவர் நச்சினார் கிணியார். நோக்கினார் கண்ணெடுத்தே தம் தொழில் நிறுத்துவோர் என ஓவியருக்கு இலக்கணம் வகுத்தவர் நச்சினார் கிணியர். ஓகே. அடுத்தது 7வது கொஸ்டின். கோட்டோவியங்கள் இவற்றுள் எதை கொண்டு வரையப்பட்டன? கோட்டோவியங்கள் இவற்றுள் எதை கொண்டு வரையப்பட்டன? இவை அனைத்தும், அதாவது நேர்கோடு, கோணக்கோடு, வளைக்கோடு, ஸோ இதெல்லாமே சேர்ந்து தான் கோட்டோவியங்கள். சரிங்களா? அடுத்தது 8வது கொஸ்டின். தமிழ் வளர்த்த நுண்கலைகளில் முன்னணியில் நிற்கும் கலை ஓவியக்கலை. கலைகள் வந்து பல கலைகள் இருந்தாலும் அதில் முன்னணியில் நிற்கும் கலை அப்படின்னா அது ஓவியக்கலைகள் தான். இதை நான் உங்களுக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன்லேயே சொல்லியிருப்பேன். ஓகே. அடுத்தது 9வது கொஸ்டின். கண்ணுள் விளைஞர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஓவியர். ஓவியருக்கு வந்து பல பெயர்கள் இருக்குது. அதில் டிஎன்பிசி எக்ஸாமில் இந்த ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. கண்ணுள் விளைஞர் என்று அழைக்கப்பட்டவர் ஓவியர். ஓவியருக்கு வந்து வேறு என்னென்ன பெயர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணுள் விளைஞர், அதாவது கண்ணுள் விளைஞர், கண்ணுள் கவிஞர் அப்படிங்கிறது, ஓவிய புலவர், ஓவமாக்கல், சித்திரக்காரர், வித்தகார், இப்படின்னு சொல்லி பல பெயர்கள் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு கொஸ்டின் வந்து டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே. இப்போ அடுத்தது புனையா ஓவியம் என்பதன் பொருள் யாது? புனையா ஓவியம் அப்படின்னா கருத்துண்டுகளால் வடிவம் மட்டும் வரைவது. அதாவது இப்போ நம்ம பென்சிலில் வரைகிறோம், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கருத்துண்டுகளால் வந்து வடிவம் மட்டும் வரைஞ்சிருப்பாங்க. இப்போ பென்சில் ஆர்ட், அப்போ வந்து கருத்துண்டு. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த புனையா ஓவியம் கடுப்ப புனைவியல் அப்படின்னு சொல்லிட்டு நெடுநல்வாடைகள் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. புனையா ஓவியம் புறம் போந்தென்ன அப்படின்னு சொல்லி மணிமேகலையில் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம இதை பற்றி இந்த டாப்பிக்கில் தெளிவாக பார்த்துடலாம். இப்போ புனையா ஓவியம் அப்படின்னா கரித்துண்டுகளால் அந்த சேஃப் வடிவம் மட்டும் வரைவது தான் இந்த புனையா ஓவியம் அப்படிங்கிறது. ஸோ இதோட ஓவியக்கலை வந்து முடிஞ்சு அடுத்து வந்து பேச்சுக்கலை. இந்த பேச்சுக்கலை வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் தான் கேட்டிருப்பாங்க. அது என்னங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நுண்ணிய நூல் பல கற்றவருக்கே அமைந்த ஒரு அரிய கலை எது? பேச்சுக்கலை. நுண்ணிய நூல் பல கற்றவருக்கே அமைந்த அரிய கலை எதுன்னு கேட்டாங்கன்னா பேச்சுக்கலை. அடுத்தது பொறுத்துகள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வட்டார மொழி அப்படின்னா இருக்குது, இருக்கியது. இது வந்து சென்னை பாஷையில் வந்து பேசக்கூடியது. கிளைமொழி அப்படின்னா இது வந்து தமிழ் மொழியிலேருந்து பிரிந்து வந்த கிளைமொழி. கிளைமொழி அப்படின்னா கன்னடம், தெலுங்கு, இதெல்லாம் வந்து கிளைமொழிகள். எழுத்து மொழி அப்படின்னா நாளேடுகள், செய்தித்தாள், பத்திரிகை, அது மாதிரி இதெல்லாம் வந்து எழுத்து மொழி. பேச்சு மொழி அப்படின்னா உணர்ச்சி மொழி. நம்ம பேசுகிறது வந்து உணர்ச்சி பொங்கி பேசக்கூடிய மொழிகள் உணர்ச்சி மொழி. பேச்சு மொழிங்கிறது உணர்ச்சி மொழி. ஓகே. இதோட வந்து பேச்சுக்கலை அதோட கொஸ்டின்ஸ்லாம் முடிஞ்சு அடுத்த லாஸ்ட் நம்ம பார்க்க போகிறது திரைப்படக்கலை. ஸோ இதில் வந்து டிஎன்பிசி எக்ஸாமில் எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர் யார்? எடிசன். ஓகேவா? அடுத்தது 2வது கொஸ்டின். கருத்து படம் அமைக்க தொடங்கியவர் யார்? வால்ட் டிஸ்னி. கருத்து படம் அமைக்க தொடங்கியவர் வால்ட் டிஸ்னி.
அடுத்து 3வது பொறுத்துக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துடலாம். எட்வர்ட் மைபிரிட்ஜ் அவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு? ஓடும் குதிரையை வைத்து இயக்கப்படும். ஸோ யார் யார் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அதுதான் வந்து இந்த பொறுத்துக்கு. எட்வர்ட் மைபிரிட்ஜ் அப்படிங்கிறவர் ஓடும் குதிரையை வைத்து இயக்கப்படம் கண்டுபிடிச்சிருக்காரு. எடிசன் ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடிச்சிருக்காரு. இப்போ நம்ம 1 மார்க்கில் அந்த கொஷின்ஸில் பார்த்தோம். அடுத்தது ஈஸ்ட்மன் அப்படிங்கிறவர் படச்சொல்லை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. பிரான்சிஸ் சென்கின்சு அவர் வந்து இயக்கப்படத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. இதான் பொறுத்துக்கு. ஓகேங்களா? அடுத்தது 4வது கொஷின். முதலில் இயக்கப்படமாக எடுக்கப்பட்ட விலங்கு எது? குதிரை. இது இப்போ நம்ம பொறுத்துக்கிலையும் பார்த்தோம், கொஷினாகவும் பார்த்தோம். முதலில் இயக்கப்படமாக எடுக்கப்பட்ட விலங்கு குதிரை. இது யார் எடுத்தாங்க அப்படின்னா எட்வர்ட் மைபிரிட்ஜ் அவர்கள் எடுத்திருப்பார். அடுத்தது 5வது கொஷின். புதிய பட வீழ்த்திகள் உருவாக இவருடைய கருத்துக்களை அடிப்படையாக அமைந்தன. யாருடைய கருத்துக்கள்? பிரான்சிஸ் சென்கின்சு. அடுத்தது 6வது கொஷின். ஒளிப்படம் எடுக்கும் முறை கண்டுபிடித்த ஆண்டு 1830. ஒளிப்படம் எடுக்கும் முறை கண்டுபிடித்த ஆண்டு 1830. அடுத்தது 7வது கொஷின். இணையாக இல்லாததை எழுதுக. சரி, 4 கொடுத்துருக்காங்க, அதில் எது இணை இல்லை அதுதான் வந்து கேட்குறாங்க. இப்போ ஏ வந்து இணையாக இருக்குது, பி இணையாக இருக்குது, சி தான் வந்து இணையாக இல்லை. அது என்ன அப்படின்னா கருத்து கணிப்பு செய்யப்படுவது கருத்து படம். இது வந்து இணையாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மற்ற அந்த 3 இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து இணையாக இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்ச்சி அப்படிங்கிறது செய்தி படம். ஒரு நிகழ்வை மட்டும் விளக்குவது விளக்கப்படம். கல்வி கற்பதற்கென உருவானது கல்வி படம். ஸோ இதெல்லாம் வந்து இணையானது. இதுதான் வந்து இணை இல்லாத, இதுதான் சரியான விடை. அங்கே கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு இதுதான் சி தான் சரியான விடை. ஓகே. அடுத்தது 8வது பொறுத்துக்க. இதையும் பார்த்துருவோம். என்ன கேட்டிருக்காங்க? உலகில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக்குவது செய்தி படம். உலகில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக்குவது செய்தி படம். ஒரு நிகழ்வை மட்டும் எடுத்துக்கொள்வது விளக்கப்படம். கற்பதற்கென உருவாக்கப்படும் படம் கல்வி படம். கருத்து படம் அமைக்க தொடங்கியவர் வால்ட் டிஸ்னி. இதை வந்து பொறுத்துக்க. அடுத்தது 9வது கொஷின். சரியான இணையை தேர்வு செய்க. இது வந்து பொறுத்துக்க கிடையாது, சரியான இணையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. இப்போ சரியான இணை அப்படின்னா மாடர்ன் டைம்ஸ் அப்படிங்கிறது ஆராய்ச்சி படம். இதுதான் வந்து சரியான இணை. இப்போ மற்றதெல்லாம் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ சிட்டி லைட்ஸ் அப்படிங்கிறது என்ன படம்? சிட்டி லைட்ஸ் அப்படிங்கிறது பேசும் படம். தி கிரேட் டிக்டேட்டர் அப்படிங்கிறது சாதனை படம். சார்லின் சாப்ளின் அப்படிங்கிற ஒரு கேலி சித்திர நடிகர். இந்த எல்லா படத்தையும் இயற்றியது இவர் தான், சார்லின் சாப்ளின் தான். இவர் வந்து ஒரு கேலி சித்திர நடிகர். அப்போ இந்த காவிய படம்னா என்ன அப்படின்னா, அது கீழே நோட்ஸில் கொடுத்துருப்பேன். காவிய படம் அப்படிங்கிறது தி கோல்டு ரஷ், தி சர்க்கஸ் அப்படிங்கிறது தான் காவிய படம். நான் மறுபடியும் ஃபஸ்ட் வந்து சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா சிட்டி லைட்ஸ் அப்படின்னா அது வந்து பேசும் படம். தி கிரேட் டிக்டேட்டர் அப்படிங்கிறது சாதனை படம். மாடர்ன் டைம்ஸ் அப்படிங்கிறது ஆராய்ச்சி படம். தி கோல்டு ரஷ், தி சர்க்கஸ் அப்படிங்கிறது காவிய படம். சரிங்களா? ஓகே. ஸோ இதோட இந்த கொஸ்டின்ஸ் வீடியோ எல்லாம் முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.